ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பிக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதில் கொயோட்டு இருக்கு இல்லையா, அது அந்த அண்டர்லைன் வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கான மீனிங் கேட்குறாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 56 இருக்கும். அடுத்த கொஸ்டின், இதில் கேம்கார்டர், இது பிளண்டட் வேர்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. பிளண்டட் வேர்டு வந்து கேம்கார்டருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர். இது அப்படியே இருக்கும் புக்கில், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 97 இருக்கும். அடுத்த கொஸ்டின், இதில் அண்டர்லைன் வேர்டுக்கான பொய்டிக் டிவைஸ் கேட்டிருக்காங்க. எல்லோ பப்பிள்ஸ், அதுக்கான பொய்டிக் டிவைஸ் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த போயம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்டில் தி ரிவர் போயம் இருக்கும். தி ரிவர்ன்ற போயம் இருக்கும், அதுலேருந்து தான் இந்த லைன் எடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொய்டிக் டிவைஸ். இதனுடைய பொய்டிக் டிவைஸ் என்னென்னா இமேஜரி தான். அடுத்த கொஸ்டின், தி டாய் ட்ரெயின். தி டாய் ட்ரெயின் தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் 6th டேர்ம் 2ல் இருக்கும், பேஜ் நம்பர் 116 இருக்கும். டாய் ட்ரெயின், அந்த பேராகிராஃபை அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் பார்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர், கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் எழுதணும். இதிலே டேரெக்டாக கொஸ்டின் தான் இருக்குது, டேரெக்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் இது. இதுக்கு டேரெக்டாக நமக்கு அந்த பேராகிராஃபை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 64க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விண்டேஜ் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ 65க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 208 சர்பன்டைன் கவ்ஸ் அதான் வரும். அடுத்து 66க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அது அந்த பேராகிராஃப்லேருந்து டேரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் எடுத்து எழுதலாம். தி ட்ரெயின் ஜேர்னி ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 67 பாருங்கள். 67க்கான கரெக்டான ஆன்சர், அது மீனிங் தான். எதனுடைய மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ஜெக்டோட மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கான மீனிங் தான் அதில் கொடுத்துருக்காங்க. தி டேஷ் ஆஃப் எ சென்டென்சஸ் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் எ வேர்ட் பை வேர்ட்ஸ் தட் கேன் டேக் தி பிளேஸ் ஆஃப் எ நவுன். இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இஸ் தி 4 syllabic வேர்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் ஸ்டார் கொஸ்டினில். ஆனால் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அது வந்து புக்கில் இருக்கிற ஆன்சர், புக்கில் கரெக்டாக இருக்குது, யூனிவர்சிட்டின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து யூனிவர்சிட்டின்றது 5 syllabic வேர்டு தான். மற்ற 3 வந்து 4 syllabic வராது. அதனால் யூனிவர்சிட்டி வந்து புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓல்டு புக்கு எடுத்து பாருங்கள். ஓல்டு புக்கில் 5 syllabicன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். இது வந்து இந்த ஆன்சர் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதை குறிச்சிருக்க பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 73 இருக்கும். அடுத்து 69, இந்த சென்டென்ஸில் எது எரர்னு கேட்டிருக்காங்க. எரர் பார்ட் ஏவா பியா சியா டியா நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. சி தான் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து எரர். ஹி மைட் பே தி ஃபைன், இதான் வந்து எரராக இருக்குது. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 12 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், வென் இஸ் தி நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட். நேஷ்னல் சயின்ஸ் டே எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் இது புக்லேயும் இருக்குது. எந்த புக்கில்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 122 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், February 28. அடுத்த கொஸ்டின், இது கரெக்ட் கனெக்டர் கேட்டிருக்காங்க. இந்த வேர்டில் கரெக்ட் கனெக்டர் இந்த 4ல் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், தோ. இதுதான் கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் பாருங்கள். இது நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன வரும். தோ ஹீ இஸ் 90 years old, ஹீ இஸ் இன் தி பிங்க் ஆஃப் ஹெல்த், அங்கே தோ தான் வரணும். அடுத்த கொஸ்டின், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தி அண்டர்லைன் லெட்டர் இன் தி வேர்ட் யாழ் ஈஸியாக டேஷ். இது என்ன அப்படின்னா செமி வவ்வல், அதாவது டிப்டாங்ஸ் சொல்லுவாங்க. மற்ற எல்லாம் வராது. டிப்டாங்ஸ் இல்லை, செமி வவ்வல் இது, மற்ற எதுவும் வராது. ஓகேங்களா, இதுதான் வரும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், வால்டர் டி லா மேரி வாஸ் நாட் ஆன் டேஷ். இதுவும் புக்கில் இருக்குது. எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல்
யூனிட் 2ல் இருக்கும் பாருங்கள், பேஜ் நம்பர் 127 இருக்கும். அதில் அவங்க வால்டர் டி லாமரி வந்து ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட்டு, இதெல்லாம் கரெக்டு. போயம் ரைட்டர் எது வந்து தவறானது இதில் கேட்குறாங்க. இப்போ எது தவறானதுன்னா ப்ரோஸ் ரைட்டர். ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ரைட் தி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரன்னர் அப். ரன்னர் அப்புக்கான ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரன்னர்ஸ் அப். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 42ல் இருக்கும். இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் பேட் எக்குக்கான மீனிங், அப்ராப்ரியேட் மீனிங் கேட்டிருக்காங்க. பேட் எக் இருக்குல்லையே, அதுக்கான அப்ராப்ரியேட் மீனிங் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹி வாஸ் எ மேன் ஆஃப் பேட் பிஹேவியர். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலனா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 98ல் இருக்கும். அதில் வந்து பேட் எக்குக்கு நேராக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பேடு பிஹேவியருக்கு பதிலாக இல் பிஹேவியர்னு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் அதில் வித்தியாசம். அடுத்த கொஸ்டின், an extra force used when pronouncing a particular word or syllable is dash. இதுவும் மீனிங் தான். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ட்ரஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் தி இடியம் which does not match with its meaning. எது வந்து does not match கேட்டிருக்காங்க, எது பொருத்தம் இல்லாதது, இடியம்ஸில் பொருத்தம் இல்லாத மீனிங் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, எ போல்டு ஃப்ரம் தி ப்ளூ. அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் நியூஸ் வராது, அன்எக்ஸ்பெக்டட்னு வரணும். அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது ஒன்று மட்டும் தனியாக இருக்குது. மற்ற ஏபிசி வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 99ல் இருக்கும் பாருங்கள். மற்ற 3 இருக்கும், கரெக்டான மீனிங்கோடு இருக்கும். இந்த டி மட்டும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அங்கே எக்ஸ்பெக்டட்னு வராது, அன்எக்ஸ்பெக்டட்னு வரும். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்டாங்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்னோ. அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் தி லாங் வவல் டீம் ஆஃப் தி வேர்ட் பீகாக். இது எல்லாருக்குமே டவுட் இருந்திருக்கும் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குறிப்பிட்டு ஒரு வேர்டு குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க, பீகாக்னு இருக்கு இல்லையா. அப்போ இதை தான் நீங்கள் பார்க்கணும். இதில் லாங் வவல் டீமில் உள்ள பீகாக்கில் வந்து எது வரும், எந்த வேர்டு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 132ல் இருக்கும் பாருங்கள். பீகாக் படம் போட்டு அந்த வேர்ட் கொடுத்து அதே கொடுத்துருக்காங்க, லாங் வவல் டீம் ஆஃப் தி வேர்ட் பீகாக் இஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சூஸ் தி கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ப்ஸ் தட் ஃபில்ஸ் தி பிளாங்க்ஸ். இந்த இடத்துல வந்து எந்த வேர்ப் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் பேர், எந்த பேர் ஆஃப் வேர்ப்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது, பேஜ் நம்பர் 77ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின் 81 பாருங்கள். ராங் சென்டென்ஸ், கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ் உள்ள சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ராங் சென்டென்ஸ் இதில் எது வரும்னா ஆப்ஷன் சி. மற்ற சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் கிராமட்டிக்கலாக இருக்குது. இந்த சி, ஆப்ஷன் சி மட்டும்தான் ராங் சென்டென்ஸாக இருக்குது பாருங்கள். அடுத்தது, இது ஒன்று தான் ஏற்கனவே இதுவும் ஸ்டார் கொஸ்டினில் போட்டிருப்பேன். சூஸ் தி அப்ராப்ரியேட் மீனிங் ஃபார் தி இடியம் டாப் ஃப்ளைட். இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே அதுக்கு வராது. வேறு என்ன வரும்னா அது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 113ல் இருக்கும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளைட்டுக்கான மீனிங் என்னென்னா என்ஜாய் யுவர் ஃப்ளைட். அதான் வந்து கரெக்டான மீனிங். இந்த 4 ஆப்ஷனும் எதுவுமே வராது அதில். ஓகேங்களா. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2 இதான் இப்போ சொன்னேன். டேர்ம் 3 பேஜ் நம்பர் 113ல் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் ஏ கான்சனன்ட் சவுண்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேர்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்து 84, கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் யூஸிங் தி கரெக்ட் ஆப்ஷன் இன் தி லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் எது கரெக்ட் ஆப்ஷன் அங்கே வரும் இந்த சென்டென்ஸில். ஓகேங்களா. எ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். கரெக்ட் ஆன்சர் சோல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 78ல் இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின்,
Kalivar managed to reach the land as he was. இது டைரக்ட் கொஸ்டின். எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th term 2 பேஜ் நம்பர் 132 இருக்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, எ ஸ்விம்மர். அடுத்த கொஸ்டின் மேட்ச் தான் பிரேசல் வெர்ப் வித் தர் மீனிங் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்கும். 8th இருக்குது, 9th இருக்குது, 7th இருக்குது, 10th இருக்குது, 11th இருக்குது, 12th இருக்குது. இதில் வந்ததே அதில் வந்திருக்கு. மீனிங் பிரேசல் ஒர்க் வந்து 7th இருக்குது. எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 87 கொஸ்டின். இங்கிலீஷ் இட் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக். தி சென்டென்ஸ் டிஸ்கிரைப். பீஸ் ஆஃப் கேக்கான மீனிங் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தி லாங்குவேஜ் இங்கிலீஷ் கேன் பி அக்கம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி. ஓகேங்களா? இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 98 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். அடுத்து பிக் அவுட் தி இடியம் விச் டஸ் நாட் மேட்ச். இது வந்து எது மேட்ச் ஆகலன்னு தான் கேட்டிருக்காங்க. பிக் அவுட் தி இடியம் விச் டஸ் நாட் மேட்ச் வித் இட்ஸ் மீனிங். இடியம்ஸு மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர். எது மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் இதான் வந்து மேட்ச் ஆகலை. மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 99 இருக்கும் பாருங்கள். பிளாக் ஷிப்கான மீனிங் அதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். சூஸ் தி கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் ப்ளீச்சிங் பவுடர் கேட்டிருக்காங்க. கரெக்ட் காம்பினேஷன் கேட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 100 இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் கால்ட் அஸ் தி ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஸ்கின் பாண்ட். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 30 இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ஸ்டார் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். இன்னொரு கொஸ்டின் எதுனா யூனிவர்சிட்டின்றது இன்னொரு கொஸ்டின். அது சிலபிக் 5 சிலபிக் வேர்டு. ஆனால் அது கரெக்டாக அதுக்கு மீனிங் வந்து அது கரெக்டாக அப்படியே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க புக்கில். ஆனால் நீங்கள் ஓல்டு புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது மாற்றி கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். அப்போ 2 கொஸ்டினுக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சயின்ஸுக்கான ஆன்சர் கீ வித் ப்ரூஃபோடு பார்க்கலாம். Thank you.